சக்ஸஸ் இது அப்படின்னா ஹாப்பினஸ்னா எது அப்படின்னு கேட்டால் டைம், மணி, வேல்யூ அண்ட் எனர்ஜி மற்றவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது விச் இஸ் த ஹாப்பினஸ். ஸோ நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹாப்பினஸ்க்காக போகலான்னு நம்ம டிசைட் பண்ணினா அந்த இடத்துக்கு தான் ப்ராப்ளம். பெரும்பாலான மக்களோட ஆட்டிடியூட் சக்ஸஸ்க்கு அப்புறமா ஹாப்பினஸ் நோக்கி போகலான்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் எஸ்பெஷலி ஒரு என்டர்பிரினருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இதுதான். ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகிக்கலாம், மற்ற எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கலாம், தள்ளி வச்சுட்டே இருப்பாங்க. அதாவது நாளைக்கு பெட்டராக வாழணுங்கிறதுக்காக இன்றைக்கி நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதே அவங்களோட ஹேபிட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னடா லைஃப்னு திருப்பி பார்த்தோம்னா எல்லாமே சாக்ரிஃபைஸ், பிஸி, ஏர்னிங். அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு ஒருத்தர் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பார். அது ரொம்ப பால்பால் மொமெண்ட்டாக இருந்த ஒரு விஷயம் எனக்கு. ஓகே, ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ். ஸோ ஒருத்தர் ஒரு வியாபாரி, பெரிய வியாபாரி இருந்தார். அவர் எப்பவுமே பணம், பிஸ்னஸ், எப்போ பார்த்தாலும் பணம் சேர்க்கறதுலேயே குறியாக இருந்தார். வாழ்க்கை வாழ்ந்துட்டே சேர்த்து வைக்கிறது அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம். பட் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறதை தள்ளி வச்சுட்டு சேர்த்துறது மட்டும்தான். என்ஜாய் பண்ணுறது மற்றவங்க பண்ணட்டும், நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம்னா அது எப்போனே தெரியாது, ரைட்? தள்ளி போட்டே இருக்கும். அண்ட் அப்படி ஒருத்தர் சேர்த்து வச்சுட்டே இருந்தார். சேர்த்து வச்சு ஒரு டைமில் பார்க்கும்போது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அவருக்கு இவ்வளோ பணத்தை வச்சு என்னால் அவ்வளோவெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நான் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு நான் பணம் சேர்த்திட்டேன். ஓகே, திஸ் இஸ் த ரைட் டைம் டு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினைக்கும்போது, ஓகே, அதை ஒரு ஃபீல் பண்ணிட்டு படுத்து தூங்குறார். படுத்து தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது, ரைட்? கனவுல ஒரு கதவை யாரோ தட்டுறாங்க. ஓகே, இவரை போய் கதவை திறக்கிறார். அந்த கதவை திறக்கும் போது அங்கே இருந்தது மரணம். ஓகே, டெத். ஓகே, உன்னோட டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லி அந்த டெத் கூப்பிடுது. ஓகே, லைக் யம தர்மராஜா மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, வாப்பா டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி. டைம் ஆச்சா? நான் இப்போதான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், இனிமே தான் நான் என்ஜாய் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ போய் கூப்பிட்டியே, ஒரு லாஜிக் இருக்கா? திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இது ஃபேர் இல்லையாங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு இது டைம் இல்லைப்பா, உனக்கு ஆல்ரெடி டைம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படிங்கும்போது, நான் உனக்கு மேலே நிறைய பணம் தரேன், எனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு வருஷம்னாச்சும் டைம் தரியா அப்படின்னு கேட்டால், பணம்லாம் எங்களோட உலகத்தில் அதெல்லாம் செல்லாதுப்பா, உங்களோட இதில் தான் அந்த காகிதத்துக்கு மதிப்பு, ரைட்? எங்கள் இதில் மதிப்புங்கிறது வேற. ஓகே, ஒரு குழந்தைக்கு பொம்மை தான் மதிப்பு, ரைட்? ஒரு இளமை பருவத்தில் வேற மதிப்பு, ஒரு முதுமை பருவத்தில் வேற மதிப்பு, ரைட்? அதே மாதிரி ஒவ்வொருக்கும் வேற மதிப்பு இருக்கு, ரைட்? உன்னோட ஏஜுக்கு நீ காசு தான் மதிப்புன்னு நீ நினச்சிட்டு இருக்க, ரைட்? பட் பல விஷயங்கள் இருக்கு. பட் அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, வா டைம் ஆச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, என்ன வேணாலும் நான் தரேன், இந்த பணத்தை வச்சு நான் வேணா என்ன வேணாலும் வாங்க முடியும், அதை வாங்கி வேணாலும் உனக்கு நான் தரேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மாதம்னாச்சும் டைம் தா அப்படின்னு சொன்னால், ஒரு மாதம்னாச்சும் இது எல்லாத்தையும் வச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே தம்பி, ஒரு மாதம்லாம் கொடுக்க முடியாதுப்பா, என்னோட சிஸ்டம் அப்படி கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வாரம் முடியாதுப்பா, சரி அட்லீஸ்ட் இது இத்தனை சம்பாதிச்சு வச்சு அட்லீஸ்ட் ஒரே ஒரு நாள்னாச்சும் நான் இதை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரேன். ஒரு நாளோட வேல்யூ உனக்கு தெரியுமா? நீ ஒரு நாள் சர்வசாதாரணமாக சொல்லிட்ட, எனக்கெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் கணக்கு, உங்கள்கிட்ட இத்தனை நேரம் பேசிட்டு இருக்கிறது தப்பு, ஒரு நாள் போய் அவ்வளோ நேரம் கேட்குறேன், அது அவ்வளோ நேரம்லாம் உன்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். சொல்லிச்சு அந்த மரணம். அப்போ அந்த ஆள் அந்த மரணத்துக்கிட்ட உடனே கேட்குறேன், சரி ஒரே ஒரு செகண்ட் எனக்கு தான், ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்படி என்னடா நீ பண்ண போற? சரி ஓகே, அப்படி என்னதான் நீ பண்ற நான் பார்க்குறேன், என்ன பண்ணணும் பண்ணு அப்படின்னு சொன்ன. அவன் எடுத்து ஒரு டைரி எடுத்து எழுதினான், வாழ்க்கையை வாழுங்கள் இப்பொழுதே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு, சரி வா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் தூக்கம் தெளிஞ்சு பார்த்தா அந்த டேபிளில் அந்த டைரி அதில் எழுதியிருந்தது அதே தான் எழுதியிருந்தது. அது எப்படி அங்கே வந்துச்சு, நானே போய் எப்படி எழுதினேன், இதெல்லாம் அவருக்கு தெரியல. பட் அந்த டைரியில் அது இருந்துச்சு. ஓகே, ஐ வாண்ட் டு லிவ் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். பணம் அப்படிங்கிறது
சம்பாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வாழ போகிறேன். என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது பணத்தை நிறையா செலவு பண்ணி நான் வந்து சிற்றின்பங்களில் வந்து நிறையா சுற்றுறது மட்டுமே கிடையாது. நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் கிட்ட பேசும்போது, குழந்தைகளோட விளையாடும் போது, ஸ்டாஃப் கிட்ட வந்து நான் ஸ்டாஃபோட சேர்ந்து நான் வேலை செய்யும்போது, கிளைண்ட்டுக்கு நான் சர்வீஸ் கொடுக்கும்போது, எல்லா இடத்துலையுமே நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வீல் ஆஃப் லைஃப்பில் 8 விஷயங்களையும் நான் என்ஜாய் பண்ண முடியும். எந்த ஒரு இதுவுமே இல்லையா, நான் தியானத்தில் இருக்கும்போது என் கூடயே நான் இருக்கிறேன், அப்போவே நான் என்ஜாய் பண்ண முடியும். அந்த என்ஜாய் பண்ணுறதோட ஃப்ளேவர் வந்து வேறு வேறு விதமாக இருக்கும். அந்த வேறு வேறு ஃப்ளேவரில் நம்ம என்ஜாய் பண்ணணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்றது, நிறையா செலவு பண்ணுறது, அண்ட் பெரிய ஒரு கேளிக்கை விருந்துகள், பல நாடுகள் போகிறது தான் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறத வந்து இந்த உலகம், மீடியா கிரியேட்டிவ் உலகம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம், ரைட்? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வி ஹவ் டு லிவ். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஓகே, நான் இதை கேட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 years பிஃபோர் நான் இதை வந்து இந்த ஸ்டோரி நான் கேட்டேன். பட் ஸ்டில் நவ் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாகும். ஒவ்வொரு செகண்டையும் நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு டைமாக நான் பார்க்குறேன். ஓகே, லெட் அஸ் லிவ் த லைஃப். அண்ட் லிவிங் த லைஃப், என்ஜாயிங் த லைஃபுக்கு டெஃபினிஷன் வேறு மாதிரி தராங்க. வேறு பீப்புள் வேறு மாதிரி தராங்க. அண்ட் லெட் அஸ் ஹேவ் அவர் ஓன் யூனிக் திங். நம்ம எதை என்ஜாய் பண்ணி, நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ணுறது தான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ வி ஹாவ் டு என்ஜாய் எவ்ரி திங். நம்ம எதை பார்த்தும் ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, எதை பார்த்தும் ஏங்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு லிவ் வாட் இஸ் கிவன் டு அஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஹாப்பினஸ்க்கு அப்புறம் தான் சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் ஹாப்பினஸ்ன்னு நம்ம போகாமல், சக்ஸஸ்க்கு 80% நம்ம ஓடலாம், அட்லீஸ்ட் 20% சக்ஸஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அதே வந்து பண்ண நமக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்வாப் ஆகும். 80-20 ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, 20% ஆஃப் முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் ஸ்வாப் ஆகிடும். ஸ்வாப்னா 80% 20 ஆயிரும், 20% 80 மாறிடும். ஓகே, அது வந்து நடக்கணும் அப்படின்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது தட் வில் பி ஹாப்பி. ஸோ நம்ம 20% ஹாப்பினஸ், 80% நம்ம சக்ஸஸ்க்காக போயிட்டு இருக்கும்போது, அதுவே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் நம்மளோட இது வந்து ஸ்வாப் ஆகும்போது அதுக்கு பேர் தான் விச் இஸ் த ஃபார்ச்சூன்.